திருமண வாழ்விற்கு அடிப்படை வழிகாட்டியாக இருக்கும் நட்சத்திர பொருத்தம், அதாவது 10 பொருத்தம் அவசியம் தேவையா? அவசியம் முக்கியத்துவமாக யாருக்கு எப்போது ஏன் தேவைப்படும் என்பதை பற்றியும், நட்சத்திரத்தின் முக்கியத்துவம் என்ன, நட்சத்திரம் ரீதியாக பார்க்கப்படும் 10 பொருத்தத்தின் அடிப்படை நுணுக்கங்கள் என்ன என்பதை பற்றி ஆய்வு செய்தால்தானே அதை பற்றி வேண்டுமா வேண்டாமா என்று ஒரு இறுதியான முடிவை உறுதி செய்ய முடியும். திருமண பொருத்தத்திற்கு அடிப்படை ஆதாரம் ஜென்ம நட்சத்திரமாகும். நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் எவ்வாறு முக்கிய அங்கம் வகிக்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். நாம் பிறக்கும் அன்று சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறதோ அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாகும். அந்த ஜென்ம நட்சத்திரம் என்ற ராசி தான் ஜென்ம ராசியாகும். எனவே ஜென்ம ராசி கணக்கிட நம்மளுடைய நட்சத்திரம் கணக்கிடப்படுகிறது. அடுத்தது ஜென்ம நட்சத்திரம் ரீதியாகத்தான் ஜோதிடத்தின் அடிப்படை ஆதாரமான திசா புத்திகள் கணக்கிடப்படுகிறது. அதாவது அந்த நட்சத்திரத்தின் சென்ற நாளிகை போக நின்ற நாளிகையான ஜென்ம நட்சத்திர கிரகத்தின் திசை தான் முதல் திசையாக வரும். பிறகு அடுத்து வரும் நட்சத்திரங்கள் வரிசையில்தான் திசா புத்திகள் கணக்கிடப்படுகிறது. மேலும் நவாம்ச சக்கரம் கணிக்கவும் வர்க்க சக்கரங்கள் கணிக்கவும் நட்சத்திர பாதாச்சரங்கள் ரீதியாகத்தான் கணிக்கப்படுகிறது. எனவே அடிப்படை ஜோதிடத்தில் பலன்களை எடுக்கும் இடங்களிலும் சில முக்கிய இடங்களில் சாரம் பயன்படுகிறது. அதை பற்றி விளக்கமாக வரும் பதிவில் பார்ப்போம். பொதுவாக நட்சத்திரங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை அங்கம் வகிக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் அங்கம் வகிக்கிறது. தாராபலம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். தாராபலம் ரீதியாகத்தான் நம்முடைய அனைத்து காரியங்களும், நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் நடக்கப்படுகிறது. இப்பொழுது திரையில் காட்டப்படும் தாராபல அட்டவணை, அதாவது நம் ஜென்ம நட்சத்திரம் ஒரு 27 நட்சத்திரம் 3 பாரியாயங்களாக பிரிக்கப்பட்டு 3 நட்சத்திரங்களாக ஒவ்வொரு தாரைக்கும் 9 தாரைகள் கணக்கிடப்படுகிறது. முதல் தாரை ஜென்மத்தாரையாகவும், 2 சம்பத்து தாரையாகவும், 3வது விபத்து தாரையாகவும், 4வது சேமம் தாரையாகவும், 5 பிரத்யேக் தாரையாகவும், 6வது சாதகத்தாரையாகவும், 7வது வதைத்தாரையாகவும், 8வது மைத்திரத்தாரையாகவும், 9வது பரம மைத்திரத்தாரையாகவும் கணக்கிடப்படுகிறது. இதன் விளக்கம் மேலும் நம்முடைய ஒவ்வொரு நாளின் முக்கிய முகூர்த்த காலங்களும் சரி, சுப காரிய நிகழ்ச்சிகளிலும் சரி, ஜென்ம நட்சத்திரம் ரீதியாகத்தான் நல்ல நாட்களை, சுப முகூர்த்த நாட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதேபோல் கோயில் வழிபாடுகள், அர்ச்சனைகள், பரிகாரங்கள் அனைத்துக்கும் ஜென்ம நட்சத்திரம் தான் கணக்கிடப்படுகிறது. எனவே இதை அடுத்ததாக நமது ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஒரு சக்தி உண்டு. கோயிலில் அர்ச்சனை செய்யும் போது நம்முடைய பெயரை உச்சரிக்கும் போது நமக்கு அந்த சக்தி கிடைக்கிறது. அதே போல்தான் ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக 4 எழுத்துக்கள் வரிசை எழுத்துக்களாகவும் தொடர் எழுத்துக்களாக ஒரு 2-3 எழுத்துக்கள் நம்மளுடைய முன்னோர்கள் ஜோதிடத்தில் கூறி சென்றுள்ளார்கள். எதற்கு என்றால் இந்த எழுத்துக்களின் ஒளிகள் அந்த நட்சத்திரத்தின் முழு சக்தியை நமக்கு அளிக்கும். இந்த எழுத்துக்களில் பெயர் வைத்தால் தினமும் கூப்பிடும்போது நாம் அந்த நட்சத்திரத்தின் முழு சக்தியை பற்றி நல்ல பலன்களை அடைய முடிகிறது. 27 நட்சத்திரங்களுக்கும் உள்ள தமிழ் எழுத்துக்கள் முதலில் வருகிறது. இந்த தமிழ் எழுத்துக்களில் க, ச, ட, த, ப என்னும் 5 எழுத்துக்கள் 2-3 இடங்களில் வரும். உதாரணமாக திருவாதிரையில் காவும், திருவோணம் அவிட்டத்திலும் கா எழுத்து வரும். திருவாதிரையில் வல்லினமான காவேரி என் எழுத்துக்கு கேஏ என்றும், திருவோணத்தில் மெல்லினமான காயத்ரி என்றதுக்கு ஜிஏ என்றும் பயன்படுத்தலாம். எனவேதான் இதை சமஸ்கிருத ரீதியாகவும் பல மூலநூல்களின் ஆராய்ச்சிகள் செய்து வரும் ஜோதிட ஆசான்கள் பலரும் ஆங்கில எழுத்துக்களை வரிசைப்படுத்தி நமக்கு கொடுத்துள்ளார்கள். எனவே இந்த ஆங்கில உச்சரிப்பில் அந்த துல்லியமான மென்மையான வேறுபாடுகள் ஒளியை நம்ம அறிய முடியும். இந்த அடிப்படையில் தான் நியூமராலஜி எண்கள் கணக்கிடப்பட்டு
நாம் மோதிரம் அணிகிறோம், நிறங்களை பயன்படுத்துகிறோம், கிரகங்களினுடைய அனைத்து வித அம்சங்களையும் பயன்படுத்தி கூடுதல் சக்தியை பெறுகிறோம் அல்லவா? இது இல்லை என்று கூறுவர்களோடு 5 விரல்களும் மோதிரம் அணிகிறார்கள். தினமும் அந்தந்த தசாபுத்திக்கேற்ப நிறங்களை உள்ள ஆடைகளை அணிகிறார்கள் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். எனவே உங்கள் ஜென்ம நட்சத்திர எழுத்துக்கள் ரீதியாக முதலில் பெயரை வைக்க பழகிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆன்லைனில் ஏராளமான பெயர்கள், நட்சத்திர எழுத்துக்கள், நியூமராலஜி எழுத்துக்கள் கொடுத்து சரியான உச்சரிப்பு இல்லாத நட்சத்திர எழுத்துக்கள் அந்த பட்டியலில் இருப்பதை நானும் பார்த்துள்ளேன். எனவே இந்த சரியான ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஆங்கில முதல் எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த எழுத்துக்கள் அந்த ஆன்லைன் பதிவுகளில் இருக்கிறதா என்று பாருங்கள். ஏனென்றால் பெயர்களை நீங்கள் எளிதாக ஆயிரக்கணக்கான பெயர்களை ஆன்லைனில் எடுத்து விடலாம். ஆனால் இந்த நட்சத்திர எழுத்துக்களை நீங்கள் அறிவது சிரமம். எனவே அரிதான இந்த நட்சத்திர எழுத்துக்களை அனைவரும் குறித்து கொண்டு உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் பெயரிடும்போது சரியான ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி நீங்கள் நட்சத்திரங்களை பயன்படுத்தினால் கூடுதல் சக்தியை பெற்று நட்சத்திரத்தின் முதன்மையான அம்சத்தை நாம் பெற முடியும். அடுத்து நம் பிறப்பு முதல் இறப்பு வரை பயன்படும் தாராபலம் மிக மிக முக்கியம். அதாவது ஜென்ம நட்சத்திரம் ரீதியாகத்தான் பிறந்த நாளையே கொண்டாட வேண்டும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். அந்த ரீதியில் அதாவது ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக ஜாதகத்தில் கணிக்கப்படும் தசாபுத்தி பலன்களின் இறுதி முடிவை நடைமுறையில் செயல்படுத்துவது கோச்சாரம். அன்றாடம் நாம் நடக்கும் தாராபலம் ரீதியாக செயல்பட்டால் ஜாதகத்தில் நடக்கும் நல்ல தசாபுத்தி பலன்களின் யோக பலன்களை முழுமையாகவும், அசுப தசாபுத்தி பலன்களிலிருந்து அசுப பலன்களை பாதுகாத்து கொள்ளவும் நம்மால் முடியும். நாம நட்சத்திர எழுத்துக்கள், ஆங்கில எழுத்துக்களை சரியாக பயன்படுத்தி நியூமராலஜி ரீதியிலோ சாதாரணமாக பயன்படுத்தியோ பயன்பெறுங்கள். அதேபோல் தாராபலம் நாட்களை அன்றாடம் பயன்படுத்தி மிக மேன்மையான பலன்களை பெறுங்கள். மேலும் வரும் பதிவுகளில் கோச்சாரத்தில் நட்சத்திரமே மிகவும் முக்கியம். அதேபோல் 10 பொருத்தத்தின் அம்சங்கள், பயன்பாடுகள் பற்றி பார்ப்போம்.